தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு விவகாரத்தை மையமாக வைத்து அவர்கள் சார்பில் நடத்தவிருந்த நீட் எதிர்ப்பு பேரணியை தடுத்திருப்பதன் மூலமாக ஆளுங்கட்சி தமிழக வெற்றிக்கழகமும் முதல்வரும் என்ன செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்ல வருகிறார்கள் என்பதை கேட்க விரும்புகின்றனர். அதாவது எல்லோருக்கும் நல்லவர்கள் என்ற அரசியலை இவர்கள் கையில் எடுக்கிறார்களா? ஒரு பக்கம் நீட்டை எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள், இன்னொரு பக்கம் நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை பேரணிகளை அனுமதி மறுத்து தடுக்கிறார் என்று சொன்னால் யாரை திருப்திப்படுத்த இத்தகைய வேலைகளை செய்கிறார் என்பதை நாங்கள் கேட்க வருகின்றோம். அதே போன்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்று மேகதாது விஷயமாக பேசவிருப்பதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் கர்நாடகாவுடைய முதல்வர் அங்குள்ள சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அங்கு வருவதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதுவே நமக்கு ஒரு அசிங்கம். இது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அசிங்கம். காவிரிக்காக இதற்கு முன்பாக காவிரி நீரை பெறுவது தொடர்பாக எம்ஜிஆர் உள்ளிட்டோர் முதலமைச்சராக இருந்தபோது சென்றிருக்கிறார்கள். இது மேகதாது அணை தொடர்பான பிரச்சனை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து அரசாங்கத்துடைய மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய அரசிதழிலும் வெளியிட்ட பிறகு அந்த விவகாரத்திற்காக அவர் பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகா செல்கிறோம் என்று சொன்னதே தவறு. இந்த நிலையில் அவருடைய வருகையை கர்நாடக அரசு ரத்து செய்திருப்பது முதல்வருடைய முகத்தில் கரியை பூசுவது போல் தெரிகிறது. இதை முதல்வருக்கு ஏற்பட்ட இடுக்காக கருதவில்லை, தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இடுக்காக கருதுகிறோம். இதற்கு காரணம் தாவக அரசு முதல்வருக்கு என்பதுதான் வேதனையான உண்மை. இனிவரும் காலங்களில் இந்த விஷயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களையும் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய விவசாய பிரிவுகளையும் அழைத்து தமிழ்நாடு அரசு அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அந்த திண்டுக்கல் மாவட்டம் அதனுடைய காவல்துறை எஸ்பி அவர்கள் ஜெயச்சந்திரன் ஒரு நல்ல அதிகாரி, ஏற்கனவே என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் மாவட்டத்தில் எஸ்பியாக இருந்தார். நல்ல அதிகாரி, நேர்மையான அதிகாரி. அவர் தலைமையில் இந்த மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இங்கே சிதம்பரம் நகரத்தில் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய திரு கார்த்திக் அவர்கள், திண்டுக்கல்லில் டிஎஸ்பியாக இருக்கிற திரு கார்த்திக் அவர்கள் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு அச்சுறுத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுகிறார் என்ற புகார்கள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறது. குறிப்பாக எங்கள் கட்சியிலே சாகுல் என்பவர் சேர்கிறார். அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது. அவர் சட்டப்பூர்வமான வழக்குகளை அணுகி வருகிறார். ஆனால் அவர் ஆயுதங்களை வைத்திருந்தார் என்று பொய்க்குற்றம் சுமத்தி அவரை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்ஃபார்மரா இருக்கணும்னு சொல்லி அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இது நல்ல போக்கல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும். ஒருவர் தவறான செயல்களில் ஈடுபட்டார் என்று சொன்னால் அவரை திருத்தி வாழ்வதற்கான வாய்ப்புகளை சட்டம் தருகிறது, சட்டம் அனுமதிக்கிறது. இவர் விதி மேல ஒரு குற்றச்சாட்டு எதுவும் நிரூபிக்கப்படவில்லை, வழக்குகள் இருக்கிறது, சட்டப்பூர்வமாக அணிய கொண்டிருக்கிறார். ஆனால் மிரட்டல் துறையில் பேசுவது, இன்ஃபார்மராக இருக்காவிட்டால் அவங்களை உரிய நடவடிக்கை எடுப்போம் சொல்லி மிரட்டுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதை நம்முடைய மரியாதைக்குரிய எஸ்பி ஜெயச்சந்திரன் ஐபிஎஸ் அவருடைய கவனத்துக்கு பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மதுரை மண்டலத்துடைய டிஐஜி, ஐஜி உள்ளிட்டோர் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து திண்டுக்கல்லில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அல்லது ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக டிஎஸ்பி கார்த்திக் அவர்கள் செயல்பட்டால் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை நான் சட்டமன்றத்திலே பகிரங்கமாக எடுப்புவேன். சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஜனநாயக பாதைக்கு வரக்கூடாதா? அந்த இளைஞர்கள் அரசியல் பாதை ஏற்று செயல்படக்கூடாதா? அப்படி அவர்கள் அரசியல் பாதை ஏற்று வருவதாக இருந்தால் காவல்துறை அதை தடுக்குமா? இந்த கேள்வியை சட்டமன்றத்தில் எடுத்தினால் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும். எனவே இந்த தவறை செய்யக்கூடாது. உளவுத்துறை அதிகாரிகளும் இந்த விஷயத்தில் தெளிவான முறையில் வழிகாட்ட வேண்டும். ஒரு குற்றவாளி தொடர்ந்து குற்றங்களை செய்து கொண்டிருந்தால் அவர் மீது சட்டப்படி வழக்கு தொடங்க திரும்பி வாழ வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்கிறார். ஜனநாயக அடிப்படையில் பொதுவாழ்வுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய கடந்த வழக்குகளை சட்டப்பூர்வமாக அணுக வேண்டும் என்று நினைக்கிறார். அவரை மிரட்டி பொய் வழக்கில் கைது செய்வது நியாயம் அல்ல. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.